குதிரைகளின் குளம்பொழிகள் எட்டு திக்கும் எதிரொலிக்க கதிரவனின் ஒளிகளில் கதிரொலிகளில் பளபளக்கும் தங்க நிற தேர் ஒன்று பரம்பு நாட்டின் பிரதான சாலையில் விரைந்து சென்று கொண்டிருந்தது. தேரிலே பரம்பு நாட்டின் பாரிவல்லர் கம்பீரமாக அமர்ந்து கொண்டு சாலையின் இருபுறமும் அவனுடைய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையும் அவர்களுடைய வசதிகளையும் கண்டு தெரிவித்து அமர்ந்திருந்தான். திடீரென்று தேரோட்டியை பார்த்து நிறுத்துங்கள் தேரை என்று ஆணையிட்டான். திகைத்து போனான் தேரோட்டி. என்ன இது, அவைக்கு செல்லும் நேரத்தில் நிறுத்தச் சொல்கிறார்கள். இருந்தாலும் சாலையோரத்தில் தேரை நிறுத்தினான். தேரிலிருந்து இறங்கிய மன்னர் ஓடி சென்று சாலையின் ஒரு புறம் கீழே அமர்ந்து அங்கே படர்ந்திருந்த முல்லை செடியை கையில் எடுத்து பார்த்து வருந்தினான். ஐயகோ, என்ன இது? என் ஆட்சியில் மக்கள் அனைவரும் வளமுடன் வாழ்ந்து வரும் நேரத்தில் இந்த முல்லை செடி பற்றி வளர்வதற்கு எந்தவித பற்றுக்கோளும் இங்கே இல்லாமல் இப்படி சிதைத்து கிடக்கின்றதே என்று நினைத்து வருந்தினான். உடனடியாக தேரோட்டியை பார்த்து சொன்னான், தேரோட்டி, தேரை கொண்டு வந்து இங்கே நிறுத்துங்கள். தேரை பற்றிக் கொண்டு இந்த முல்லை கொடி வளரட்டும் என்று ஆணையிட்டான். தேரோட்டியோ, இல்லை மன்னா, நான் உங்களை அரசவையில் விட்டுவிட்டு விரைவில் வந்து சில குச்சிகளை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே நட்டு அந்த முல்லை கொடி அதனை வளர்ந்துமாறு செய்கின்றேன் என்று சொன்னான். அதற்கு மன்னர், இல்லை இல்லை, நீங்கள் வரும் நேரத்திற்குள் வேறு ஏதோ ஒரு வாகனம் வந்து அந்த முல்லைக்கொடியின் மேல் ஏறி அது சிதைத்து போகலாம். இப்பொழுதே தங்க ரகத்தை நிறுத்துங்கள், நாம் நடந்தே செல்லலாம் என்று சொல்லி அரண்மனையை நோக்கி நடந்தார் என்ற கதை நாம் அனைவரும் கேட்டிருக்கின்றோம். இதுதான் தமிழகத்தின் பெருமை என்று சொல்லி பறைசாற்றிக் கொள்கின்றோம். ஆனால் இன்றைய நிலை சாலை எங்கும் நெரிசல், கண்களை மறைக்கும் கரும்புகை, காதுகளை கிழிக்கும் சத்த ஒளிகள், இதைத்தான் இன்றைய சாலைகளில் நாம் பார்க்கின்றோம். அதிலே நடந்து போவர்களின் நிலைதான் என்ன? ஏதாவது ஒரு விபத்து நிகழ்ந்தால் உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல முடியுமா? இல்லை, மருத்துவ வாகனம் தான் உடனடியாக அவர்களை சென்று அடைந்து அவர்களை காப்பாற்ற முடியும். இதுதான் இன்றைய நிலை என்பதை நாம் கவனிக்கின்றோம். இது சாலையில் மட்டுமல்ல, அரசிடமிருந்து மக்கள் பெறும் அனைத்து வசதிகளிலுமே இது போன்ற அவர்நிலையை தான் நாம் காண்கிறோம். இந்த நிலையை மாற்ற முடியுமா? முடியும் என்று நம்பியது ரமேஷ் ராமநாதன் என்ற ஒரு தமிழன். அமெரிக்காவில் முதுகலை பொருளாதாரம் படித்தவன், உயர்தர நிறுவனங்களிலும் பணிபுரிந்தவன். அவனுக்கு தோன்றியது இந்தியாவின் நிலையை மாற்ற முடியும் என்று சொல்லி 2000ஆம் ஆண்டில் இங்கே வசித்து வந்தவன் இந்தியாவுக்கு சென்றால் அங்கே அவன் உருவாக்கியதுதான் ஜனாகடா என்ற ஒரு தனியார் தொண்டு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் முக்கிய கோட்பாடு என்ன? செய்முறை குடியாண்மை என்று தமிழில் சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப். ஆக்டிவ் சிட்டிசன்ஷிப், செய்முறை குடியாண்மை என்றால் என்ன? மக்கள் தங்களுடைய கடமையான வாக்கை அளித்து அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாது, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தங்களுடைய கடமையை சரிவர செய்கிறார்களா இல்லையா என்பதை தொடர்ந்து கண்கூடாக கண்காணித்து அவர்களை சரியான பாதையில் திருப்பி செல்வதே ஆகும். இதைத்தான் வள்ளுவர் தன்னுடைய அதிகாரம், குடி செயல் வகை என்ற அதிகாரமான அதிலே அமரகத்து வன்கணர் போல தமரகத்து ஆற்றுவார் வேற்றே குறை என்று கூறியிருக்கிறார். போர்க்களத்திலே வெற்றியானது வீரத்திறத்துடன் போரிடும் வீரர்களின் கையிலே இருக்கின்றது. அதே போல் உள்ளாட்சியில் சிறப்பட செயல்படும்
இந்தியா எங்கும் பரப்பி வருகிறது. அதற்கு தேவையான அடித்தளங்களை உருவாக்கி அதன் மூலம் மக்களுக்கு கல்வி தெரிவித்து வருகிறது. அது பெரியவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகளும் அதை குடியாண்மையை, செய்முறை குடியாண்மையை கற்றுக்கொண்டு பழகலாம் என்பதை நம்பிய அந்த நிறுவனம். ஏனென்றால் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் அல்லவா? அதற்காக பால ஜனகரா என்ற ஒரு பிரிவை உருவாக்கினார்கள். பால ஜனகரா என்ற பிரிவு இப்பொழுது இந்தியாவின் பெங்களூர், நாக்பூர் மற்றும் பல நகரங்களிலும் அங்கே இருக்கும் கல்விக்கூடங்களிலும் சிறப்பாக பழகப்படுகிறது. அதை கற்றுக்கொண்ட அந்த குழந்தைகள் நிறைய சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், பெங்களூர் நகரத்திலே ஒரு சாலையில் ஒரு வாகனம் ஒன்று விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. வாகனம் ஓட்டி தன் கண் முன்னே ஒரு குழி ஒன்றை கண்டார். குழியை தவிர்ப்பதற்காக அவர் லாபகமாக இடதுபுறமாக சென்று விடலாம் என்று சொல்லி வாகனத்தை திருப்பி வேகமாக ஓட்டினார். ஆனால் அங்கே நடந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை கவனிக்க தவறிவிட்டார். வாகனத்தை நிறுத்த முடியவில்லை. பெண்மணியின் மீது மோதினார். பலத்த காயத்துடன் அதே இடத்தில் இரத்த வெள்ளத்தில் துடி துடித்து இறந்தார் அந்த பெண்மணி. இதை கண்ட இந்த செய்முறை குடியாண்மையை கற்றுக்கொண்ட இந்த குழந்தைகள், சுவேதா பானு அவருடைய சகோதரி இரண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்றால், உடனடியாக தங்களுடைய வட்டாரத்தில் இந்த நிகழ்ச்சி திரும்ப நிகழக்கூடாது என்பதற்காக அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் சென்று அங்கே இருக்கும் குண்டுகுழிகளை பார்த்து கணக்கிட்டு பட்டியலிட்டு அதனால் நிகழும் விளைவுகளை கருத்தில் கொண்டு ஒரு திட்டப்பணியை செய்து அதை எடுத்து தங்களுடைய வட்டாரத்து பிரதிநிதிகளிடம் கொண்டு சமர்ப்பித்து அவர்களை இதற்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார்கள். அதை கேட்ட அந்த பிரதிநிதிகள் சில பணிகளையும் செய்து சாலைகளை செப்பரேட்டும் இருக்கின்றார்கள். இவர்களைத்தான் நான் சாலைக்கு போர் தொடுக்கும் பாரிகள் என்று அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் பொழுது நாம் மனதில் தோன்றுவது பாரதியின் வரிகள். அக்கறை குன்றொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டடை பொந்திலே வைத்தேன். வெள்ளு தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சொன்றும் மூப்பென்றும் குண்டோ தத்தரிகிற தித்தோ என்ற பாடல். ஏனென்றால் பெரியவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல சிறியவர்கள் இந்த குடியாண்மையை பழகுவதில் என்பதைத்தான் அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார்கள். இது போன்ற நிறுவனமானது இந்தியாவின் எல்லா நகரங்களுக்கும் பரவ வேண்டும். இது போன்ற தீப்பொறிகள் எல்லா இடத்திலும் உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த ஜனகரகாவின் குறிக்கோள், என்னுடைய எண்ணமும் ஆகும். எனவே இதை தமிழகத்தின் குறிப்பாக கோவை மாநகரத்தில் இந்த வருடம் கல்வி ஆண்டில் பழக வேண்டும் என்பதற்காக நான் பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அங்கே இருக்கும் உற்றார் உறவினர் என்று சொல்லியது மட்டுமல்லாது, அங்கே இருக்கும் தனியார் தொண்டு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் முதலானவற்றிலும் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் இன்னும் அந்த எண்ணம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் அனைவரும் இதற்கு உதவி செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் செய்வதன் உதவி மூலமாக நாம் சென்னைக்கு மட்டும்